மணிமேகலை என்ற ஒரு இலக்கிய நூலிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. காயசண்டிகை என்ற ஒரு பெண்ணொருத்தி தன் காதலனுடன் ஆற்றங்கரை ஓரமாக ஆடி, பாடி மகிழ்ந்திருக்கின்றார். அப்போ ஒரு முனிவர் என்ன செய்றாருன்னா, அவர் ஒரு நாவற்பழம், நாவற்கனி. அந்த கனி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரக்கூடியதுங்க. அந்த கனிய சாப்பிட்டு தான் உயிரோட இருப்பார். அப்புறம் மறுபடியும் அவர் 12 வருஷம் கழித்து தான் அந்த கனிய சாப்பிடுவார். அப்ப அந்த பழம் பழுத்திருக்குது. அந்த பழத்த என்ன பண்றாரு, அவர் எடுத்து ஒரு இலையில வச்சு, அந்த ஆத்தங்கரை ஓரமா வச்சுட்டு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் குளிக்கிறதுக்கு ஆத்துல போறாருங்க. ஆத்துல இறங்குறாரு. அப்போ இந்த காயசண்டிகை என்ன பண்றாங்க, அவன் காதலனுடன் நடனம் ஆடிட்டே வராங்க இல்லைங்களா, வந்து அந்த நாவல் கனிய மிதிச்சாங்க. மிதிச்சோனே நாவல் கனி மண்ணோட மண்ணா போயிருச்சுங்க. முனிவர் குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, நாவல் கனி இப்படி ஆயிருச்சு. உடனே முனிவருக்கு பயங்கரமான கோவம். நானே 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி சாப்பிடலான்னு இந்த பழத்துக்காக காத்திருந்தேன். இப்ப தான் சாப்பிட போறேன். அந்த பழத்த மண்ணோட மண்ணா மாத்திட்டியே! அப்ப நான் எவ்வளோ பெரும் பசி. மீண்டும் இன்னும் 12 வருஷம் நான் காத்துட்டு இருக்கணும், அந்த பழம் வர்றதுக்கு. அது வரையிலும் நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய கவனக்குறைவினால இந்த தவறை செய்து விட்டாய் அப்டின்னா, காயசண்டிகை அவன் கால்ல விழுந்து, முனிவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குதுங்க. என்ன மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது? ஏன்னா முனிவர் மறுபடியும் அடுத்த சாப்பாடு எப்பன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அடுத்த 12 வருஷம் கழித்து தான் அந்த நாவல் பழம் வந்து சாப்பிடுவார். அப்ப முனிவர் அந்த டென்ஷன்ல சாபுட்டாருங்க. நான் வந்து இன்னும் 12 வருஷத்துக்கு பெரும் பசியால், பசியால் எப்படி வாடுகிறேனோ, அதுபோல் நீயும் பெரும் பசி, எத சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அந்த மாரி பெரும் பசியால் வாடுவாயாக அப்படின்னு ஒரு சாபங்க. உடனே காயசண்டிகை முனிவர் கால்ல விழுந்து, ஐயா தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இந்த சாபத்துக்கு ஏதாவது விமோசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே முனிவர் சொல்றாரு, நீ வந்து மணிமேகலை அவங்க கையில வந்து ஒரு அமுத சுரபி இருக்கும். அந்த அமுத சுரபியில சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்டா அந்த பெரும் பசி தீரும். இதுதான் சாபத்தினுடைய நிமிஷம். இந்த அமுத சுரபி எப்போ வந்தது? எப்படி கிடைச்சது மணிமேகலைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவன் வந்து என்ன பண்றான், ஒரு இறையர்களால அந்த அமுத சுரபி கிடைக்குது. அந்த அமுத சுரபிய வச்சு எல்லாத்துக்கும் உணவு வழங்குறாங்க. உணவு வழங்குனா இந்த புகழ் வந்து இந்திர லோகத்துக்கே எட்டுது, இந்திரனுக்கு. அப்ப இந்திரன் வந்து பொறாமை கொண்டு மழை பொழியச் செய்து மக்கள் வளம் பெருகச் செய்தனால ஆபுத்திரன்ட்ட யாரும் சாப்பாடு வாங்க வரல. அப்ப ஆபுத்திரன் வந்து ஐயோ! அமுத சுரபி சாப்பாட்ட வாங்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறப்போ, அப்ப சொல்றாங்க, சாவக நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு போங்க. அங்க மக்கள் கொடுமையான பசியில இருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா சாப்பாடு தாராளமா அவங்களுக்கு குடுக்கலாம். அப்படி இவனும் கப்பல் ஏறி போடுறான். போறப்போ மணிப்பல்லவ தீவு அப்படிங்கிற இடத்துல கப்பல் நிக்குது. அந்த கப்பல்ல இருந்து இறங்கி ஒரு பாறை பக்கத்தில படுத்து தூங்குறாங்க. கப்பல அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இவன் அனாதையா நிக்கிறான். மணிப்பல்லவ தீவுல யாருமே இல்ல. அப்ப அவன் வாழ்க்கைய வெறுத்து, அவன் கொண்டு வந்த அந்த அமுத சுரபி அங்க இருக்கிற ஒரு குளத்தில போட்டு அங்கேயே விழுந்து இறந்துடுறாங்க. இதான் ஆபுத்திரன். அந்த அமுத சுரபி தான் மணிமேகலைக்கு கிடைச்சிருக்குது. அப்ப காயசண்டிகை பெரும் பசி எத சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அப்ப உடனே மணிமேகலையை போய் பார்த்து சக்கரவாள கோட்டம் என்ற இடத்திலே மணிமேகலை அவர்களை சென்று வணங்கி, அவர் அந்த அமுத சுரபியிலிருந்து வரக்கூடிய உணவ வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெரும் பசி அடங்குச்சுங்க. அப்ப இத எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இலக்கியத்தில ஒரு சிறிய தவறு, அதாவது பெரியவர்களின் கோபத்துக்கு எக்காரணம் கொண்டும் ஆளாகவே கூடாதுங்க. அப்படி ஆளானா அவர்கள் விடக்கூடிய சாபத்திலிருந்து தப்ப முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமாவும், பணிவாவும் பெரியவரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நீதியாகும்.